Retrieval Augmented Generation. இந்த RAG அப்படின்னா என்ன, RAGல டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நீங்க எல்லாருமே பார்த்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. கம்பெனிஸ்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை LLMs அதோட அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அந்த டேட்டாவோட கான்டெக்ட்ல கிரவுண்டடா அவுட்புட்ஸ் வரணும் அப்படின்னு தான் நம்ம இந்த RAG சிஸ்டமை யூஸ் பண்றோம். பட் என்னதான் நம்ம இந்த RAG சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த RAG சிஸ்டமை பில்ட் பண்ணும்போது இந்த சங்க்ஸ் ப்ராப்பரா கிரியேட் ஆகல. ஒரு ப்ராப்பரான சங்கிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா அவுட்புட்டா வரக்கூடிய இந்த ஆன்சருடைய குவாலிட்டி வீக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. Chunking decides what your AI remembers. Chunking decides what your AI retrieves. Chunking decides how intelligent your final answer looks. இந்த chunking அப்படின்ற இந்த ப்ராசஸ்லயே fixed size chunking, recursive chunking, document based chunking, semantic chunking, query aware chunking, metadata aware chunking, LLM based chunking, agentic chunking இப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் chunking இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம chunking-னா என்ன, chunking-ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் சங்கிங்கோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப டெப்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாரும் கத்துக்க போறோம். கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். Hi everyone, welcome you to the session. ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது சங்கிங் பற்றி. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ரேக் சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஏகோ ஜான் யூடியூப் சேனல்லேயே நிறைய ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணி அதுக்கு டெமோஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஒரு கொஷன் கேட்குறோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து ஒரு கொஷன் கேட்குறோம், அதுக்கான ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கு. ஸோ என்டையர் டாக்குமெண்ட்லேருந்து ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கு. இது எப்படி கொண்டு வந்து கொடுக்குது? இது பேக் எண்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பேக் எண்ட் விஷயம் தான் இந்த சங்கிங். ஸோ இந்த சங்கிங் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த செஷனுக்கான அஜெண்டா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் சங்கிங், சங்கிங்னா என்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். And then 8 chunking strategies. So chunking list different type of strategies இருக்கு, techniques இருக்கு. அந்த techniques என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். And then you have a takeaway point from this session. So இதுதான் இன்னைக்கான agenda. So without wasting any further time, let's start with the first point. What is chunking? ஸோ ஒய் சங்கிங்? எதுக்கு இந்த சங்கிங் முக்கியம்? நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், நம்ம கொடுத்துக்க டாக்குமெண்ட்ஸ் ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்குது. எதுக்கு இந்த சங்கிங் முக்கியம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இமேஜின் நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த ரேக் சிஸ்டம்க்கு ஒரு 500 பேஜில் ஒரு புக்கை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த நாலேஜ் பேஸ்ல தான் உங்களுக்கான ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். இப்போது அந்த 500 பேஜில் ஒரு செக்ஷன் இருக்குது, ப்ரைசிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ரைசிங் பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போ அந்த என்டையர் 500 பேஜ் உள்ள புக்கை படித்து உங்களுக்கான ஆன்சர் கொண்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அண்ட் தென் அது எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் இது வந்து அந்த ப்ரைசிங் செக்ஷன் மட்டும் தனியாக போய் அந்த செக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு தேவைப்பட்ட ஆன்சர் கொண்டு வந்து கிடச்சிருமா? ஸோ இதுக்கு தான் சங்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சங்கிங்னு ஒன்றும் கிடையாது, ஸ்லைசிங். நீங்கள் கொடுத்துக்க அந்த என்டையர் டாக்குமெண்ட்டை தனித்தனியாக பிரித்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த பிரிச்சதுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல அந்த ஆன்சர் இருக்கோ அந்த செக்மெண்ட்லேருந்து ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சங்க்ஸ். அண்ட் தென் இந்த பிரிக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சங்கிங். இப்போ சங்கிங் தான் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் த வே யூ ஸ்லைஸ் இட் சேஞ்சஸ் ஹவு ஸ்மார்ட் ஏ ஆன்சர்ஸ். இந்த ஏ ஆன்சர் பண்ணுறது நீங்கள் எப்படி இந்த சங்கிங்கை யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து உங்களுக்கான ஆன்சர் இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 500 பேஜ் ஒரு நேரத்தில் படித்து உங்களுக்கான ஆன்சர் பண்ணுறதை விட பார்ட்டாக சங்க்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கேட்குறதான கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு கொடுத்துச்சுன்னா அதுதான் எஃபிஷியண்டாக அது ஏ ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த சங்கிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ சங்கிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சங்கிங் டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொன்னல, 8 டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 டைப்ஸ் என்ன, ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா, ஃபிக்ஸ்ட் சைஸ் சங்கிங். கட் எவ்ரி என் கேரக்டர்ஸ் சிம்பிள் அஸ் சிசஸ். ஸ்பிளிட் டெக்ஸ்ட் இன்டு சங்க்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைசஸ். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னொரு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது. இங்கே ஃபிக்ஸ் சைஸ் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே ஃபிக்ஸ்டாக ஒரு சைஸ் நான் கொடுக்குறேன், 20 கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சங்கிட் நான் கொடுத்தேன்னா இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இதை உங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நான் 20 கொடுத்துருக்கேன். எவ்ரி 20 வேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல சங்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், வெல்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ மீ டு ஆர் ப்ரைசிங். ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து இது வந்து சங்காக இந்த இடத்துல காமிக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் சைஸில் 20 அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு சைஸை கொடுத்துருக்கேன். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சங்க்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எனக்கு டோட்டலாக 686 சங்க்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ புரிஞ்சிச்சா? ஃபிக்ஸ் சைஸ் தான் என்னன்னு புரிஞ்சிச்சா? நான் ஒரு சைஸை கொடுக்குறேன், அந்த சைஸ்
சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே சங்கிங் நடக்குது. ஸோ இப்போது இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? ப்ரோஸ் என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் டெட் சிம்பிள். இது வந்து ஃபிக்ஸ்டாக சைஸ் கொடுக்கறனால ஃபாஸ்ட்டாக சங்க் ஆயிரும். அண்ட் தென் ரொம்பவே சிம்பிள். ஒரு சிசர் எடுத்து நம்ம கரெக்டாக வெட்டுற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கல, சிம்பிள் அஸ் சிசர். அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து ஈக்குவல் சைஸை வந்து கட் பண்ணுறோம். அதே நேரத்தில் கான்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சைடு என்னன்னா பிரேக் சென்டென்சஸ் மிட் வேர்ட். அந்த எக்ஸாம்பிள் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வெல்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெல்கோவில் ஒரு சங்க் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா சங்க் 2 பாருங்க, மீ டு ஆர் ப்ரைசிங் GU அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெல்கம் அப்படின்றது தான் ஒரு வேர்டு. இங்கே வேர்ட் அப்படின்றது கணக்கு இல்லாமல் நான் கொடுத்துருக்கதான அந்த சைஸை மட்டும் எடுத்துக்கிட்டு சங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தான் ஃபிக்ஸ்டு சங்கிங். இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் சங்கிங் என்ன உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா recursive chunking. ஸோ recursive chunkingனா try splitting by paragraph first, too big, try sentence, till too big, try words, keep zooming until pieces fit. இதை உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா I'll click on the second one, recursive. ஸோ இந்த சங்கில் இதே மாதிரி டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டை நான் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சங்க் சைஸ் வந்து இங்கே 20, அதே மாதிரி சங்க் சைஸ் வந்து 20 கொடுத்து சங்க் கிட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 20 கேரக்டர்ஸ்குள்ளே எவ்வளோ என்னால் அடக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு வெல்கம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை அந்த 20 கேரக்டர்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது எகெயின் இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்க்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வர பார்க்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடுத்துச்சு, 20 கேரக்டர்ஸ்குள்ளே அடக்க முடியல. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுக்குது. ஸோ இதையுமே இந்த 20 கேரக்டர்ஸ்குள்ளே என்னால் லிமிட் பண்ண முடியல. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு 20 கேரக்டர்ஸ்குள்ளே வந்துருச்சு. அதனால அந்த வேர்டை மட்டும் தனியாக சங்க் பண்ணிடுச்சு. அண்ட் தென் அதே மாதிரி திருப்பியும் ஆல்ரெடி சங்கிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் எடுக்குது. இந்த பேராகிராஃபை 20 வேர்ட்ஸ்குள்ளே சங்க் பண்ண முடியல. அண்ட் தென் ஒரு சென்டென்ஸ் எடுக்குது. இந்த சென்டென்ஸையும் நான் கொடுத்த அந்த கேரக்டர்ஸ் 20 கேரக்டர்ஸ்குள்ளே லிமிட் பண்ண முடியல. அதனால் அந்த சென்டென்ஸையும் விட்டுருச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறமா எது பாசிபிளான வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் எடுத்துருக்குது. வெல்கம் டு ஆர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எடுக்க முடியாதனால வேர்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துச்சு, ஓகே அது பண்ண முடியும். செகண்ட் வேர்டையும் சேர்த்து பார்த்துச்சு, ஓகே 20 கேரக்டர்ஸ்குள்ளே வருது. தேர்டும் சேர்த்து பார்த்துச்சு, ஓகே 20 கேரக்டர்ஸ்குள்ளே வருது. அதுக்கப்புறமா என்னால் சேர்க்க முடியாதனால இந்த ஃபர்ஸ்ட் 20 மட்டும் இந்த இடத்துல வச்சுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் சங்கிங். நம்ம கொடுத்துருக்கதான அந்த வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு சங்கிங் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சங்கிங் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ட்ரை பண்ணும், அது முடியலன்னா சென்டென்ஸ் ட்ரை பண்ணும், சென்டென்ஸும் முடியலன்னா எத்தனை வேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அத்தனை வேர்ட்ஸ் ஆட் பண்ணிடும். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ராஸ் என்ன, ரெஸ்பெக்ட்ஸ் நேச்சுரல் பவுண்டரிஸ். நேச்சுரல் பவுண்டரிஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வேர்டு வந்து பாதியாக கட் பண்ணாது. அதே நேரத்தில் இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, எ பிட் ஸ்லோவர் தேன் ஃபிக்ஸ்ட். ஃபிக்ஸ்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 20 கேரக்டர்னு சொன்னால் 20 டக்குன்னு கட் ஆகி முடிஞ்சிடும். பட் இங்கே வந்து இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இதை பண்ணுறதுனால இது கம்பேரிட்டிவ்லி ஃபிக்ஸ்டை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் பாசிட்டிவ் என்ன, இது வந்து அந்த சென்டென்ஸ் இல்லைனா வேர்ட்ஸ் இல்லைனா பேராகிராஃபாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதுதான் இந்த ரிகர்சிவ் சங்கிங். And then third technique என்னன்னா document based chunking. So follows the document's own structure. So uses the document's built-in structure. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த டெமோ காமிக்கிறேன். எகெயின் இது ஒரு பேராகிராஃப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ ஹேவ் திஸ் டாக்குமெண்ட் பேஸ்ட், இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே சங்கேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஃபிக்ஸ் சைஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் சங்கின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங்கை பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எப்படி சங்க் பண்ணியிருக்கு, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து வெல்கம் டு அவர் ப்ரைசிங் கைட், திஸ் டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங் அவர் பிளான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை அப்படி இந்த இடத்துல சங்க் பண்ணிடுச்சு. ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்ட் ப்ரைசிங். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைசிங் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்குது. இதுலையும் அப் டு திஸ் செகண்ட் பேராகிராஃபை அப்படியே சங்க் பண்ணிடுச்சு. அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் செட்டப் அப்படியே. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எப்படி பேராகிராஃப் வைஸ் கொடுத்துருக்கோம் அந்த பேராகிராஃபை இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணி இங்கேருந்து சங்க் பண்ணிடுச்சு. ஸோ இது தான் இந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங். ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன? ஸோ இதோட பாசிட்டிவ் என்னன்னா கீப்ஸ் மீனிங்ஸ் டுகெதர். ஸோ அந்த மீனிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அண்ட் த நெகட்டிவ் நீட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்புட். ஸோ டாக்குமெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் இந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் ஸோ நீங்கள் வேற ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நியூஸ் ஆர்டிகல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சங்காக ஆயிடுச்சு. இதே இந்த மார்க் டவுன் டாக்குமெண்ட் நான் கொடுத்து சங்க் பண்ணால் எனக்கு 5 சங்க்ஸ் வருது. பட் அதே நேரத்தில் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் நான் கிளிக் பண்ணி இங்கே சங்க் பண்ணால் எனக்கு ஒரே சங்க் ஆகுது. ஏன்? இந்த இடத்துல ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லை. ப்ரீவியஸ் இந்த மார்க் டவுன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒவ்வொரு
ஹெட்டிங் இருக்கு, ஹெட்டிங் கீழே அதோட பேராகிராஃப் இருக்குது, பிரைசிங் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஹெட்டிங் கீழே அதோட சென்டென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கறனால அதே ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி இங்க சங்க் பண்ணிடுச்சு. பட் இங்க இந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம 2 பேராகிராஃப் மட்டும் இருக்குது. அதனால ஹெட்டிங் எதுவும் இல்லாதனால, ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர் இல்லாதனால எனக்கு ஒரே சங்க்ஸ் இங்க காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஃபோர்த் டெக்னிக் என்னன்னா செமாண்டிக் சங்கிங். ஸோ செமாண்டிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, செமாண்டிக் சர்ச் அப்படின்றது ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னா சிமிலர் மீனிங் உள்ளதை சர்ச் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த செமாண்டிக் சங்கிங். ஸோ அது இன்னும் டீப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீட் சென்டென்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஒன்ஸ் தட் டாக் அபவுட் தி சேம் டாபிக். அந்த ஒரே டாபிக் ஒரே மீனிங் உள்ளதெல்லாம் இது வந்து குரூப் பண்ணும். ஸோ அதுதான் இந்த சங்கிங். அது உங்களுக்கு டெமோ நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ சூஸ் திஸ் மிக்ஸ்டு டாபிக் அப்படின்னு இருக்குதா, இந்த இடத்துல பாருங்க, ஐம் கோயிங் டு யூஸ் செமாண்டிக் chunk it அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே cats are independent animals, they groom themselves, love high places and sleep 16 hours a day, most cats are solitary by nature அப்படின்ற மாதிரி மீனிங் ஏற்ற மாதிரி இங்கே குரூப் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா cats are independent animals, ஓகே, cats அப்படின்றது ஒரு குரூப் சங்க் பண்ணிடுச்சு. அண்ட் தென் they groom themselves, high places and sleep in 16 hours a day அப்படின்றது அதை தனியாக சங்க் பண்ணிடுச்சு. அண்ட் தென் மோஸ்ட் கேட்ஸ் ஆர் சாலிட்டரி பை நேச்சர் அப்படின்றது குரூப்பாக அந்த மீனிங் ஏற்ற மாதிரி டாபிக் ஏற்ற மாதிரி சங்க் பண்ணும். ஸோ அதுதான் அந்த செமாண்டிக் சர்ச். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்ஸை தனியாக குரூப் பண்ணியிருக்கு. அண்ட் தென் அது என்ன பண்ணும், தே ஆர் லாயல் பேக் அனிமல்ஸ் தட் நீட்ஸ் டெய்லி ஒர்க்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி இங்கே தனித்தனியாக மீனிங் ஏற்ற மாதிரி அந்த டாபிக் ஏற்ற மாதிரி குரூப் பண்ணியிருக்குல்ல, இதுதான் செமாண்டிக் சர்ச். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் மீனிங் இல்லைனா சேம் டாபிக், இந்த சேம் மீனிங் வந்து சிமிலரான மீனிங் வந்து சர்ச் பண்ணி கொண்டு வரது தான் இந்த செமாண்டிக் சர்ச். ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் டாபிக் கோஹரண்ட் சங்க்ஸ், டாபிக் ஏற்ற மாதிரி சங்க் பண்ணும். இதோட நெகட்டிவ் என்ன, நீட்ஸ் எம்பெட்டிங்ஸ் அண்ட் கம்ப்யூட். ஸோ இதுக்கு பின்னாடி இதெல்லாம் வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ எம்பெட்டிங்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு, ப்ளஸ் இது வந்து நிறைய பின்னாடி பேக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இது ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ். ஸோ இந்த செமாண்டிக் சங்கிங்னா ஒன்றும் கிடையாது, குரூப் சென்டென்சஸ் தட் மீன் சிமிலர் திங்ஸ், ஒரே திங்ஸ் சிமிலர் திங்ஸ் வந்து மீன் பண்ணுறது தான், அதை வந்து குரூப் பண்ணுறது தான் இந்த செமாண்டிக் சங்கிங். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா query aware chunking. ஸோ queryன்னு என்ன, நம்மளோட கொஸ்டின்ஸ், நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சங்க் பண்ணுறது தான் இந்த query aware chunking. If someone asks about pricings, pulls tight chunks around money section. If they ask about history, pulls border chunks. The query shapes the cut. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறது தான் இந்த query chunking. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் டாபிக்ஸ் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் அகெயின் query aware chunking இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே கொஸ்டின் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கொஸ்டின் கொடுக்கறது பதிலாக ஜஸ்ட் நான் கேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த காசு சம்மந்தப்பட்ட இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் கேட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சங்கிட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் சங்கிங் எது வருது, cats are independent animals, they group themselves, high low places and sleep 16 hours a day அப்படின்ற மாதிரி அந்த கேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சங்க் காமிக்குது. செகண்ட் சங்க்ஸ் they groom themselves, love high places and sleep 16 days, most cats are solitary by nature, dogs are completely different மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கேட்டை பற்றி கேட்டிருக்கேன்ல, கேட் அப்படின்ற மாதிரி ஒரு query கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேட்டுக்கான அந்த query வந்து எனக்கு டாப்பில் கொண்டு வந்து காமிக்குது. ஸோ இதுதான் இந்த query based chunking. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் queryக்கு ஏற்ற மாதிரி அந்த queryல என்ன நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த query aware chunking. ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு என்ன, பாசிட்டிவ் ஹைலி ரெலவெண்ட் இன் ஆன்சர். ஸோ நம்ம கேட்கறதா அந்த queryக்கு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறதுனால ஹைலி ரெலவெண்ட்டாக இருக்கும். பட் கான்ஸ் என்னன்னா மஸ்ட் ரீசங்க் பேர் query, ஒவ்வொரு queryக்கும் சங்கிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா query பேஸ் தானே, ஒரு query பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சங்கிங் நடக்கும். நம்ம வேறு query வேறு கீவேர்ட்ஸ் வேறு ஆன்சர் கேட்டானா அதுக்கேற்ற மாதிரி இங்கே சங்கிங் ஆரம்பிக்கும். அதனால இது வந்து டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ இந்த query aware chunking நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் த நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா மெட்டா டேட்டா அவேர் சங்கிங். ஸோ மெட்டா டேட்டா ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டாவோட டேட்டா தான் மெட்டா டேட்டா. கிளியராக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் லேபிள்ஸ் ஆதர் டேட் செக்ஷன் டு எவ்ரி சங்க். ஒவ்வொரு சங்கோட டேட்டாவை வந்து புல் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த டேட்டாவோட ஆதர் என்ன, டேட் என்ன, அண்ட் தென் செக்ஷன் என்ன, எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இது பொசிஷன் பண்ணி காமிக்கும். ஸோ எவ்ரி சங்க் கேரிஸ் எ ஸ்டிக்கி நோட். ஸோ உங்களுக்கு நான் டெமோன்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ், ஏதாச்சும் டாக்குமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மெட்டா அவேர், இங்கே சங்க் சைஸ் வந்து எகைன் ஒரு 40 நான் கொடுக்குறேன், சங்க் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிங் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு இருக்குதா. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் கீவேர்டு என்ன, இன்ட்ரோடக்ஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க் ஐடி, சங்க்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கா, செக்ஷன் என்ன இன்ட்ரொடக்ஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் டைப் என்ன ஹெட்டிங் ப்ளஸ் பாடி, இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் எங்கே இருக்குது, அண்ட் தென் கேரக்டர்ஸ் ரேஞ்ச் என்ன 0 to 14 இருக்குது, வேர்டு எவ்வளோ 2, கேரக்டர் கவுண்ட் என்ன 14 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சங்குக்கும் அதுக்கான டேட்டாவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டாவோட ஸ்டிக்கி நோட்டு கூடயே சேர்த்துருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ டேட்டாவோட டேட்டா தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டா டேட்டா சங்கிங்லையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சங்குக்கும் அதுக்கான டேட்டாவும் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தா எந்த இடத்துலேருந்து சங்க்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் மெட்டா டேட்டா சங்கிங். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு என்ன? பாசிட்டிவ் ஃபில்டர் அண்ட் சர்ச் ப்ரெசைஸ்லி, கரெக்டாக நமக்கு சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் தென் கான்னா எக்ஸ்ட்ரா செட்டப் ஒர்க், இதில் கொஞ்சம் அடிஷ்னலான செட்டப்ஸ் நமக்கு தேவை. ஸோ இதுதான் மெட்டா டேட்டா அவேர் சங்கிங். ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா LLM பேஸ்ட் சங்கிங். லெட் ஏ டிசைட் வேர் டு கட். இங்கே வந்து நீங்கள் ஒரு LLM கால் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் அதை வந்து ஓப்பன் ஏயோட ChatGPTயோட API வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த சங்கிங் எது டிசைன் பண்ணணும்னா உங்கள் LLM, அதாவது ஓப்பன் ஏயோட API வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பீங்களே, இப்போ இந்த ChatGPT ஓப்பன் ஏ வந்து டிசைட் பண்ணிக்கும் நான் எந்த மாதிரி சங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த ChatGPTயே அந்த ஏஐ LLM உங்களுக்காக சங்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது தான் வந்து LLM பேஸ்ட் சங்கிங். ஸோ இது வந்து பெருசாக உங்களுக்காக நான் டெமோஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியாது. ஆக்சுவலாக அது ஏஐ பேஸ்ட் சங்கிங். இருந்தாலும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LLM பேஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், சங்கிட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ இந்த சங்கிங் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? ஸோ இதில் வந்து பெட்டரான மீனிங் இருக்கும், கரெக்டான லைக் சென்டென்சஸ், கரெக்டான லைக் இந்த பேராகிராஃப், இதெல்லாமே LLM வந்து சங்க் பண்ணியிருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேவ் அதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் என்ன? ஹியூமன் லைக் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒரு மனுஷன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்? ஏன்னா இப்போ LLMs எல்லாமே லைக் ஹியூமன் லைக் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு LLM ஹெல்ப் கூப்பிடும் போது ஹியூமன் லைக் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் ஸ்லோ. ஏன்னா இப்போ ChatGPT உங்களுக்காக அந்த சங்கிங் நடத்தணும்னா ChatGPTயோட உங்களுக்கு API வேணும், அதுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கணும். இல்லை Claude API யூஸ் பண்ணீங்கன்னா Claude APIக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதை நேரத்தை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இதை விட ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஒவ்வொரு சங்க்ஸாக நம்ம பார்க்க எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த LLM பேஸ்ட் சங்கிங்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And then the last technique is Agentic Chunking. So an AI agent decides the strategy then chunks. ஸோ இதுக்கு முன்னாடி LLM பேஸ்ட் சங்கிங் பார்த்தீங்க, அது என்ன பண்ணும், எப்படி சங்க் பண்ணும் அப்படின்றது அந்த LLM டிசைட் பண்ணி சங்க் பண்ணிடும். பட் இங்கே ஏஜென்டிக் சங்கிங் என்ன பண்ணும்னா, ஒரு ஏஜென்ட் எந்த சங்கிங் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது டிசைட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக சங்க் பண்ணாது. இதுக்கு முன்னாடி ஒரு 7 டெக்னிக்ஸை பார்த்தோமா, ஸோ எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சங்க் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஏஜென்ட் சூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா சங்கிங் நடக்கும். ஸோ an agent looks at the document, picks the best chunking method, tries it. So first எந்த மெத்தட் பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா சங்க் பண்ணும். ஸோ அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ இந்த ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன். ஸோ நியூஸ் ஆர்டிகல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஏஜென்டிக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன், சங்கிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டிசிஷன் டிடெக்டட் 3 டாபிக் ஷிஃப்ட்ஸ் யூசிங் செமாண்டிக் சங்கிங். ஸோ இந்த இடத்துல இந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கு, செமாண்டிக் சங்கிங் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல செமாண்டிக் சங்கிங் நடந்திருக்குது. ஸோ இதை வேறு டாக்குமெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன், இங்கே சங்கிட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜென்ட் டிசிஷன் டிடெக்டட் 5 ஹெட்டிங்ஸ் யூசிங் த டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கு, டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டாக்குமெண்ட் பேஸ்ட் சங்கிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ஏஜென்டிக் சங்கிங் இது டேரெக்டாக சங்க் பண்ணுறது கிடையாது, பட் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சங்க் பண்ணலாம் அப்படின்றது ஏஜென்ட் வந்து டிசைட் பண்ணி சங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த LLM பேஸ்ட் சங்கிங்க்கும் ஏஜென்டிக் சங்கிங்க்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ திஸ் இஸ் ஏஜென்டிக் சங்கிங். அண்ட் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்னா, ப்ரோஸ் அடாப்டிவ் ப்ளஸ் ஸ்மார்ட்டர் ரிசல்ட்ஸ். ஏன்னா அந்த ஏஜென்ட் எந்த சங்கிங் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி எந்த சங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்குது. பட் கான்ஸ் என்னன்னா, மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி. ஸோ ஒரு ஏஜென்ட்டை ஃபஸ்ட் பில்ட் பண்ணணும், எந்த சங்கிங் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை சூஸ் பண்ணி இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால இந்த ஏஜென்டிக் சங்கிங் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதே நேரத்தில் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 8 டெக்னிக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட், ரிகர்சிவ், டாக்குமெண்ட், செமாட்டிக், query aware, மெட்டா டேட்டா, LLM based agentic AI. As you move right, smarter chunks but also slower and pricier. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் சங்கிங் அப்படின்ற ப்ராசஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அந்த ஃபஸ்ட் டெக்னிக் என்ன, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அண்ட் தென் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப ப்ரைஸரியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சங்கிங்காக மூவ் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நிறைய ஸ்டெப்ஸ் பின்னாடி ஆட் ஆகிறனால
ஒன்று ரொம்ப ஸ்மார்ட்டான சங்க்ஸ், ரொம்ப ஸ்மார்ட்டான ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், உங்களுக்கு காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இது தான் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சங்கிங். ஆனால் இதெல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஏஜென்டிக் சங்கிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனாலேயே நான் ஃபிக்ஸ் டாக்குமெண்ட் நீங்கள் போக முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு பேஸ்டான அந்த சங்கிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் வரும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, the next generation of AI leaders will not be judged how well they use AI tools. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி இந்த AI டூல்ஸை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறீங்க அது முக்கியம் கிடையாது, பட் பை ஹவு வெல் தே ஆர்கிடெக்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், ஒரு சிஸ்டமாக நீங்கள் திங்க் பண்ண கற்றுக்குவீங்க. ஜஸ்ட் ஒரு டூல் யூஸராக இல்லாமல் சிஸ்டமாக திங்க் பண்ணி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரேக் சிஸ்டமே பில்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை அதுக்குள்ளே குரோமாடிபி யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை பைன்கோன் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் திங்கிங் உங்களுக்கு வேணும். ஸோ இது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் AI லீடர்ஸ்லாம் எதை ஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது கிடையாது, பட் எப்படி ஒரு சிஸ்டமை இன்டெலிஜென்ட்டாக பில்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் ஜஸ்ட் பண்ண போடுவாங்க. ஸோ ஸ்டார்ட் திங்கிங். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 8 டெக்னிக்ஸை பற்றி பார்த்தோம், அதாவது 8 சங்கிங் டெக்னிக்ஸை பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்றது ஒரு சின்ன சம்மரி. ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸ் சைஸ் என்னன்னா ஈக்குவல் ஸ்லைசஸ் இக்னோரிங் மீனிங். அண்ட் தென் ரெக்கர்சிவ் அப்படின்னா நான் ஒரு லிமிட் கொடுத்துருக்கேன், அந்த லிமிட்குள்ளே எதை வந்து லிமிட் பண்ண முடியுமோ, ஒரு பேராகிராஃபா இல்லை ஒரு சென்டென்ஸா இல்லை ஒரு வேர்டா எதை லிமிட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணுறது தான் இந்த ரெக்கர்சிவ். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் டாக்குமெண்ட் பேஸ்ட், என்னன்னா டாக்குமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி சங்க் பண்ணுறது தான் அந்த டாக்குமெண்ட் பேஸ்ட். அண்ட் தென் செமாட்டிக், அதாவது குரூப் பை மீனிங்கை பேஸ் பண்ணி சங்க் பண்ணுறது தான் செமாட்டிக் chunking. And then query aware chunking என்னன்னா shaped by questions, queryக்கு ஏற்ற மாதிரி சங்க் பண்ணுறது தான் அந்த query aware. And then we have metadata aware, அதாவது அந்த டேட்டாவே இருக்கும், அதை பேஸ் பண்ணி சங்க் பண்ணுறது. சங்க் பண்ண சங்க்ஸ் மேலே அந்த சங்க் எங்கே இருக்குது, எந்த சோர்ஸில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அண்ட் தென் அதோட ஆத்தர் யார் அப்படின்ற மாதிரி அந்த என்டையர் டீட்டெயில்ஸ், என்டையர் மெட்டாடேட்டா அந்த சங்கிங்குள்ளே இருக்கும். அதுதான் மெட்டாடேட்டா அவேர். அண்ட் தென் we have LLM based, அதாவது ஒரு AI டிசைட் பண்ணும் என்ன எப்படி சங்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு AI டிசைட் பண்ணும். அண்ட் தென் ஏஜென்டிக், AI பிக்ஸ் த ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த ஏஜென்ட்டை வந்து சங்க் பண்ண போகிறது இல்லை, பட் ஏஜென்ட் வந்து எந்த சங்கிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கை சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா சங்கிங் நடக்கும். ஸோ இந்த 8 டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் பார்த்தோம். ஆர்கிடெக்ட் இன்டெலிஜென்ஸ், டோன்ட் ஜஸ்ட் யூஸ் டூல்ஸ். ஜஸ்ட் AI டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பழகாதீங்க. ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண, அதை ஆர்கிடெக்ட் பண்ண, அது எஃபெக்டிவாக எப்படி அந்த AI சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும், எப்படி இன்டெலிஜென்ட்டாக பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் யோசிங்க. அப்போ தான் இந்த AI ஃபீல்டில் நீங்கள் லீடர் ஆவீங்க. ஸோ ஆல்ரெடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்களோட கோல் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ திங்க். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி லேர்னிங் பாயிண்ட் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட குவரிஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கு மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் லேர்னிங் பாயிண்ட்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்கமிங் செஷன்ஸில் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் உங்கள் லேர்னிங் பாயிண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் சைட் வில் மீட் அகைன் இன் another video. Until then, bye from Stefan.